பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்திலிருந்து 3 கெட்டவர்கள் என்கிற தலைப்பிலே தியானிக்க ஆரம்பித்தோம். நேற்றைய தினத்திலே தன் சொந்த குடும்பத்தை ஒரு மனிதன் விசாரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்பதை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு கொஞ்சம் ஊழியக்காரங்களை சொல்ல விரும்புகிறேன். யாரையும் குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் சரியான சத்தியத்தை சொல்லணும். நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1-2. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்கிறாரு. கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த உலகத்தில் யார் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு? நல்லா யோசிங்க. சினிமா பாட்டு பாடுறவங்க ஸ்டேஜில் வேறு மாதிரி சத்திய வசனத்துக்கு வேத மாதிரி இன்றைக்கி விளக்கம் கொடுக்குறாங்க. தவறான போதனைகளை கொடுக்குறாங்க. ஊழியத்தில் பார்த்திங்கன்னா கீழே விழ வைக்கிறது, கிடந்து உருளை வைக்கிறது, வாந்தி எடுக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, தேவையில்லாத வேலை. ஒழுங்காக பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு சத்தியத்தை சொல்கிறத விட்டுட்டு வேறு எல்லாம் பண்ணுறாங்க. தேவன் தங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்காமல் வாய்க்கு வந்தபடி தங்களுக்கு தெரிந்தபடி வேதத்தை விட்டு விலகி வேத புரட்டு, அதான் போட்டிருக்கு, கள்ள போதகர்கள், கள்ள ஊழியக்காரர்கள். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரியா? சின்ன எக்ஸாம்பிள். இன்றைக்கி பாடல்களில் கூட தவறு வந்துட்டு, வேதத்தின்படி அந்த பாட்டு இல்லை, வேதத்தை விட்டு விலகிட்டு. அதை சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. சிலர் வேதத்துக்கு புறம்பாக பாட்டு பாடுறேன். நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டு சரியாக தப்பான்னு கெஸ் பண்ணி நீங்களே பாருங்கள். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார், ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தாரா? ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்திருந்தால் ஆபிரகாமுடைய கத்தி ஈசாக்குடைய தலையை பதம் பார்த்துருக்கும். அவர் காணாதவர் போல் அங்கே இல்லை. இது வேதத்தை புரட்டுறாங்க நான் சொல்லலை, வேதத்துக்கு ஒத்து வரலன்னு சொல்கிறேன். இதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வேதத்துக்கு ஒத்து வராத பாடல்கள், வேதத்துக்கு புறட்டான பிரசங்கங்கள், சத்தியத்தை புரட்டி என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சமீபத்தில் சில வீடியோ நானும் பார்க்க நேர்ந்தது. ஃபுல்பிட்டில் நின்று ஒரு சினிமா பாட்டுக்கு அவ்வளவு பயங்கரமாக இசை வாசித்து அவ்வளவு ஜோராக பாட்டு பாடுறாங்க. அதை கேட்கிற விசுவாசிகள் பயங்கரமாக கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஊழியக்காரன் கூட்டத்திலலாம் விசில் அடிக்கப்படுகிறதோ, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரன் கூட்டத்திலலாம் விசில் அடித்து அப்புறம் இன்னொன்று ஓ போடு, அதையும் கேட்டேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏசாமிக்கு ஒரு ஓ போடு அப்படி சொல்லிட்டு, ஓன்னா என்ன அர்த்தம்? ஓன்னா ஓசன்னா. எப்படி? ஓன்னா ஓசன்னா. ஏன் அந்த ஓசன்னான்னு சொல்கிறவங்களுக்கு வாய் வரலையா உனக்கு? ஏசாமிக்கு ஓ போடாம். ஏன்னா இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் தான் கெட்டவர்கள், வேதத்தின்படி கெட்டவர்கள், சரியா? ஏசாமிக்கு ஓ போடு, அப்புறம் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடு, விசில் அடி, சர்ச்சுக்குள்ளே விசிலு, சர்ச்சு அதே மாதிரி கான்ஃபரன்ஸில் விசிலு, தேவ சமூகத்தில் கூடுற இடத்துல அதுன்னு விசிலு, அது இது கேட்டால் இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, தேவன் பயில் காட்டி அழைப்பார்னு போட்டிருக்குங்கிறாரு. அவர் அழைப்பாரியா? நீ ஒன்று அழைக்க சொல்லிக்கிறாரு. அப்படி ஆராதனையில் அப்படி பண்ண சொல்லியிருக்குதா?
சர்ச்சுக்குள்ளே விசிலடிக்க சொல்லியிருக்கா? அப்படி சில ஊழியக்காரன் சொல்கிறேன், அந்த ஊழியக்காரங்கள்லாம் வேத வசனத்தின்படி கேட்டவர்கள். அவங்க தந்திரமான வேத புரட்டுகளை என்ன பண்ணுறாங்க, அதாவது எப்படி கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை அவங்க தந்திரமாக உள்ளுக்குள்ள நுழைய வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. சரியா? அது யாராக இருந்தாலும் சரி. சத்தியம் சொல்லுது, அவர் பயபக்திக்குரியவர். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள். மகா உன்னதமான தெய்வம். அவரை சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் சொல்கிறேன்னு தெரில. இவர்களெல்லாம் சொல்கிறேன், இவர்களெல்லாம் தேவனுடைய பார்வையில் கெட்டவர்கள். வேத புரட்டுகளை பாடலாக பாடுகிறவர்கள், வேத புரட்டுகளை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள், வேத புரட்டுகளின்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் கெட்டவர்கள். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான். வசனம்தான். நாளைக்கு இன்னொரு ஆளை சொல்கிறேன், வேற கெட்டவங்க யாருன்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கேட்டுக்கு ஏதுவான தந்திரமான போதனைகளை சொல்கிற ஆட்கள்கிட்ட எச்சரிக்கையாருங்க. ஏன்னா அவர்கள் நடக்கையை அநேகர் இன்னைக்கு பின்பற்றுறாங்க. என்ன நடக்க? கெட்ட நடக்க. அப்படின்னா அந்த கெட்ட நடக்க இருந்தால் அவங்க கெட்டவங்க தான். அதை கெட்ட நடக்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அது யாராக இருந்தாலும் சரி, கெட்டவர்கள் தான். யோசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.